வெள்ளி வணக்கம் நேத்ராவின் கலந்துரையாடல் பகுதிக்கு இப்போது வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இன்றைய கலந்துரையாடல் பகுதியிலே நாங்கள் யாரை சந்திக்கப் போகிறோம் என்று காலை வேளையிலே முக்கியமான 2 பேர் சம்பந்தமான காணொளிகளை உங்களுக்கு தந்திருந்தோம். எங்களுடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே இந்தியாவுக்கு சென்று மெய்வல்லுநர் போட்டிகளிலே அத்லெட்டிக்ஸிலே கலந்து கொண்டு தங்க பதக்கங்களோடும் சான்றிதழ்களோடும் பல கிண்ணங்களோடும் வந்திருக்கின்ற இருவரைத்தான் இன்று நாங்கள் கலையத்தில் நேரடியாக சந்திக்கப் போகிறோம். உங்களுக்கு சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் கூட காலை வேளையிலே ஒருத்தர் வந்திருந்தார் இந்தியாவிலிருந்து, துரைசாமி விஜின். அவரோடு சேர்த்து சத்தீஷில் இருவரை இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கிறோம் கலையத்திலே. அதுக்கு முன்பாக நாங்கள் காலை வேளையிலே அந்த கட்டுநாயக்க விமான நிலையத்திலே இருந்து கிடைக்கப்பெற்ற பிரத்யேக காணொலியை தந்திருந்தோம் இல்லையா? அந்த காணொலியை இப்போது நாங்கள் உங்களுக்காக மீண்டும் தருகிறோம். அதனை தொடர்ந்து அந்த அதிதிகளை நாங்கள் கலையத்தில் சந்திப்போம். இப்போது பார்ப்போம். சரி, இப்போ சொல்லுங்கள் பிரதர், என்ன நாங்கள் மெயினாக கதைக்கணும்? இப்போது நீங்கள் பார்க்கிற அந்த காட்சி இன்று காலை வேளையிலே கொழும்பு சர்வதேச கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் எங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்பட்டது. இப்போது அங்கே பொன்னாடை போர்த்தி வரவேற்பு மாலை எல்லாம் அணிவித்து வரவேற்கப்படுபவர் துரைசாமி விஜின். இன்றைய தினம் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். அவர் இந்தியா மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் போட்டியில் 2025ஆம் ஆண்டுக்காக இடம்பெற்ற அந்த போட்டியில் கலந்து கொண்டு 3 தங்க பதக்கங்கள் சைதம் பல பாராட்டுகளையும் பல கிண்ணங்களோடு வந்திருக்கின்றார். அவரைத்தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவரை வரவேற்பதிலே இன்னும் ஒருவர் ஈடுபட்டிருந்தார். அவர் கடந்த ஜனவரி மாதம் இந்தியாவுக்கு சென்று அங்கே நடைபெற்ற போட்டிகளிலே பங்கு கொண்டு அவரும் தங்க பதக்கங்களை பெற்றவர் தான் சத்தியசீலன். அவரும் விஜினுமாக அங்கே கட்டுநாயக்க விமான நிலையத்திலே இருப்பதை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக சத்தியசீலன் இன்றைய தினம் காலை வேளையில் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், 4 நாடுகளைச் சேர்ந்த விஜின் குறிப்பிட்டிருந்தார். 4 நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமானவர்கள் பங்கு கொண்ட அந்த போட்டியிலே பலத்த போட்டிக்கு மத்தியிலே சவாலுக்கு மத்தியிலே தான் இந்த தங்க பதக்கங்களை வெற்றி கொண்டதாக உங்களுக்கு தெரியும். தேசிய அலைவரிசை ரீதியிலே இவர்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பும் இவர்களை நாங்கள் கலையத்திலே சந்தித்து கதைத்திருக்கின்றோம். அவர்கள் கடந்து வந்த பாதைகள், எதிர்நோக்குகின்ற இன்னல்கள், இடர்கள், பிரச்சனைகள் எவ்வாறானவை என்பதையெல்லாம் நாங்கள் இதற்கு முன்பும் அறிந்திருக்கின்றோம். அதையும் தாண்டி பல சிக்கல்கள் பிரச்சனைகளையும் தாண்டி இப்போது அவர்களால் எவ்வாறு இந்தியாவுக்கு செல்ல முடிந்தது, அவர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்கியவர்கள், ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் யார் என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் அவர்களோடு நேரடியாக பேசி தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இப்போது நாங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே பார்த்த அந்த இருவரை இன்னும் சற்று நேரத்திலே கலையகத்திலே பார்க்க போகின்றோம். தொலைவிலே இருந்தவர்கள் அருகிலே வருகின்ற சந்தர்ப்பம். எனவே அந்த இருவரையும் இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய கலையகத்திலே சந்தித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. காணொளியிலே பார்த்த அந்த பதக்கங்கள் இப்போது என்னுடைய கரங்களிலே இருக்கின்றன. நாங்கள் சொல்லியிருந்தோம், நேரடியாக அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக எங்களுடைய கலையத்துக்கு வரப்போகிறார்கள் என்று. இப்போது சொன்னது போலவே வருகை தந்திருக்கிறார்கள் துரைசாமி விஜின், சத்தியசீலன் இருவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இருவருக்கும் அன்பான வணக்கம். சரி, இங்கே பதக்கங்கள் குவிந்து கிடக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் குவிந்து கிடக்கின்றன என்பதற்காக மலிந்தவைகள் அல்ல, மலிவானவைகள் அல்ல. பலத்த மனதைரியம், பலத்த போராட்டம், பலத்த சவால், மிகுந்த தடைகளை தாண்டி பெற்றுக்கொள்ளப்பட்ட பதக்கங்கள். அப்படித்தானே? நிச்சயமாக. சரி, அந்த வகையில் எனக்கு அருகாமையிலே துரைசாமி விஜின் இருக்கின்றார், அங்கே சத்தீஷிலன் இருக்கின்றார். இருவரோடும் நாங்கள் அவர்களுடைய இந்த போட்டிகள் சம்பந்தமாக பேசுவோம். எனவே முதலிலே நாங்கள் துரைசாமி விஜின் உங்களிடம் வருகின்றோம். இன்று காலையிலே இந்தியாவிலிருந்து வந்த கையோடு நேரடியாக எங்களுடைய கலையத்துக்கு வந்திருக்கிறீங்க. ரொம்ப இருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள், சந்தோஷம். சரி, இந்த இந்தியா மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் அது சம்பந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம் நேத்ரா அலைவரிசை மற்றும் நேயர்கள் அனைவருக்கும். நான் துரைசாமி விஜிந்த், பூண்டுலையா ஷீன் பழையத்தோட்டத்தில் வசித்து வருகின்றேன். நான் 2025ஆம் ஆண்டிற்கான ஓப்பன் மாஸ்டர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி
இம்மாதம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை நடைபெற்றிருந்த ராஜஸ்தான் ஆழ்வார் ஆர்ஆர் மைதானத்தில் நடைபெற்றிருந்த பாரம்பரிய மிக்க மைதானமான ஆழ்வார் மைதானம். அந்த மைதானத்தில் நடைபெற்ற போட்டிக்கு இலங்கை சார்பாக பங்கு பெற்றி இலங்கையும் மலேகம் சார்பாகவும் பங்கு பற்றிய 3 போட்டிகளிலுமே 3 தங்கப் பதக்கங்களை வென்று எமது தாய் நாட்டிற்கும் எமது தாய் மண்ணிற்கும் எமது சமூகத்திற்கும் ஒரு பெருமையை தேடி தந்து. இலங்கையிலிருந்து உங்களோட சேர்த்து எத்தனை பேர் வந்திருந்தாங்க? இலங்கையில் நான் மாத்திரமே. நீங்கள் மட்டும்? மிக்க நன்றி. சரி, 3 போட்டிகள், 3 விதமான போட்டி. என்னென்ன போட்டிகள்? சுற்றி எறிதல், வேக நடை மற்றும் பருதி வட்டம் வீசுதல் போட்டி. மூன்றிலும் தங்கப்பதக்கங்களே. சரி, இந்த போட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தது அல்லது கதவுகளை திறந்து தந்தது யாரு? உண்மையில் இது கண்டிப்பாக கூற வேண்டிய விடயம்தான். என்னென்னா, ரொம்ப போராட்டத்துக்கு மத்தியில் தான் நான் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஆசியா மேவல்னர் போட்டிக்கு வந்து சிங்கப்பூர் போயிட்டு வந்திருந்தோம். நானும் நண்பன் சசிகுமார், மெய்யப்பன் சசிகுமாரும். அது போயிட்டு அப்போது உங்கள் இருவரையும் தான் நாங்கள் கலையத்தில் சந்திருந்தீங்க. அதுக்கு பிறகு வேர்ல்ட் மீட் செலெக்ஷன் இருந்துச்சு, ஆஸ்திரேலியா மீட் செலெக்ஷன் போகிறதுக்கு. ட்ரையல் வந்துட்டு திரும்ப வீட்டில் ஊரில் போயிட்டு தற்காலிகமாக பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது கால் உபாதை ஆகிடுது எனக்கு. கால் உபாதை ஆகி கடந்த ஒரு 8 மாதமாக நான் என்னால் எந்த பயிற்சிகளையும் மேற்கொள்ள முடியாமல் 7 மாதமாக நான் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ஃபுல்லாகவே இருந்து அதுக்கு பிறகு காலை சுகையினம் படுத்திட்டு நிறைய பேர் என்னை எதிர்பார்த்தாங்க, ஸ்போர்ட்ஸ் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. இதற்கு கடவுளுக்கும் என்னை உருவாக்கின தாய் தகப்பனுக்கும் என்னை கூடியிருந்த நண்பர்களுக்கும் பயிற்சிப்பாளர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா திரும்ப நான் நிரூபிச்சிருக்கிறேன், நான் போகிற பாதையில் தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் நான் அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்த அந்த அனுசரணையாளர்கள். முன்னையெல்லாம் போய் கேட்கும்போது தாரேன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைமில் யாருமே அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. காரணம் வேறு ஒன்றும் இல்லை, இப்போ உள்ள சூழ்நிலைகள் அதே மாதிரி தான் இருக்குது. வருட ஆரம்பம், எல்லாத்துக்கும் பல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள். நானும் கடந்த 4 மாதமாக தொழில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலே இருந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் தொழில் என்னன்னா விவசாயம் தான் செஞ்சிட்ருக்கிறேன். விவசாயம், அது விளையாட்டு பயிற்சி மேற்கொண்டு அதில் தான் வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு போயிட்டுருக்கிறேன். மேலும் அதிலே நான் என் வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. நான் இந்த துறைக்கு வர்றதுக்கு நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன். கடந்த 20-25 வருடமாக அர்ப்பணித்து தான் இந்த அளவுக்கு சர்வதேச அளவுக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருந்த எனக்கு அனுசரணை வழங்கிய, எனக்கு உதவியின் கரம் நீட்டிய, எனக்கு வழிகாட்டியாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நான் குறிப்பிட்டு இந்த மீட்டுக்கு நான் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சில பேரை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். குறிப்பிட்டு ரவி ஜுவல்லர்ஸ் கொழும்பு, அவர், மற்றது டாக்டர் உதயகுமார் சார், அதே போல் ரஞ்சிதா ஸ்டோர்ஸ் உரிமையாளர், பிரியா ஸ்டோர்ஸ் உரிமையாளர், இவர்கள் இன்னும் ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணாங்க. அது இதை விட முக்கியமான எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மொழி, இந்த மதம் என்னன்னே தெரியாமல் ராஜஸ்தான் பிவாடி மாநிலத்தில் உள்ள ஒரு டாக்டர் ராஜேஷ் சௌத்ரின்னு சொல்லி, அவங்களோட அந்த IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அவர் தான் செக்ரட்டரி. அவர் ஸ்பெஷல் அவார்டு தான் இது கொடுத்தது. அது அவர் கொடுத்த அவார்டு தான் இது. அவர் எனக்கான தங்குமிட வசதி, உணவு, அவர் போக்குவரத்து, அதற்கான வேலைகளை அவர் செஞ்சு கொடுத்தார் எனக்கு. அவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா மொழி தெரியலை, அவர் எந்த ஊரும் தெரியலை. நான் கடந்த 2020ஆம் ஆண்டு ஒரு போட்டிக்கு நாங்கள் போயிட்டு அந்த போட்டியில் நான் வின் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு அந்த தொடர்பு இருந்துச்சு. ஆழ்வாருக்கும் பிவாடிக்கும் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரத்தில் நான் அங்கேருந்து தொலைபேசியில் எடுத்து நான் அவரோட உரையாடினேன். அப்படி வந்திருக்கிறேன் சார், நான் 3 மெடல் அடிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல வின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ உடனே சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக என்னை சந்திச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் அங்கே போய் சந்தித்து அவரோட சந்தித்து அவர் அசோசியேஷன் மூலமாக கொடுத்த சிறப்பு அவார்டு தான் இதுவும். 2ம் அவர் கொடுத்தது அவங்களோட. சரி, அவர் அங்கே இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஃபார் யுவர் டெடிகேட்டட் சர்வீஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கண்ட்ரிபியூஷன் ஃபார் தி சொசைட்டி.
என்று அவர் கொடுத்திருக்கிறார். உண்மையில் இது எங்களுடைய இங்கே இருக்கின்ற சொசைட்டியால் மக்களால் கொடுக்கப்பட வேண்டியதை அவர் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே திறமைக்கு எங்கே வேணாலும் நமக்கு அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறத அவர் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு திறமைகள் வந்து நம்ம ஊரில் நமக்கு அங்கீகாரம் இருக்கோ இல்லையோ, என் கிராமத்தில் அங்கீகாரம் இருக்கோ இல்லையோ, அந்த திறமைக்கு கடவுள் எங்கேயாச்சும் நான் போகிற பாதை சரியாக இருந்தால் எங்கேயாச்சும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்குங்கிறது இந்த 2 மிகப்பெரிய சன்மானத்தின் மூலமாகவும், அதே போல் இந்த ஒரு மிகப்பெரிய சன்மானம் இவரும் அதே மாதிரி தான் ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர். இது யார் கொடுத்தாங்க? அஜித் சிங், டாக்டர் அஜித் சிங். அவர் கடந்த காலத்தில் என்னை வந்து சந்திச்சிருந்தார். கால் உபாதை காரணமாக நான் வீட்டில் இருந்தபோது வந்து வீட்டுக்கு வந்து என்னை சந்தித்து 3 நாள் வந்து சிகிச்சை அளிச்சுட்டு போனவர். நான் அவரை சந்திச்சுட்டு வரணும்னு நான் நினச்சேன். போய் சந்தித்தேன். அவர் ஸ்பெஷலாக கூப்பிட்டு என்னை கௌரவப்படுத்தி இந்த மெடல் அவர் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக தெரியுது, திறமைக்கு எங்கேயும் இடம் இருக்குது. நிச்சயம் நிச்சயம். அதாவது மொழி தேவையில்லை, தான் மதம் தேவையில்லை, எங்கேயும் நமக்கு திறமைக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நான் அடித்த 3 கோல்டு மெடல். நிச்சயம். அதே போல் நீங்கள் இந்த போட்டிகளிலே நீங்கள் பங்கு பற்றிய 3 விதமான பிரிவுகளில் இடம்பெற்ற அந்த போட்டிகளில் பெற்றுக்கொண்ட தங்கப்பதக்கங்களும் இருக்கின்றன. எனக்கு ஞாபகம் இருக்கிறது விஜின், கடந்த முறை நீங்கள் நேர்காணலில் சொல்லுகின்ற போது சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்டு டைமையும் குறிப்பிட்டு வர சொல்லிவிட்டு பின்பு தொலைபேசியில் தொடர்பு கொள்கின்ற போது அதனை உங்களுடைய தொலைபேசியை அவர்கள் ஆன்சர் பண்ணாததும் உங்களை சந்திக்க விரும்பாத நிலைமையில் நாங்கள் அறிந்தோம். ஆனால் இம்முறை அப்படியல்ல, உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இப்படியான நல்ல கலைஞர்களுக்கு, நல்ல ஆளுமைகளுக்கு, திறமைசாலிகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஊக்குவிப்புகளை நீங்கள் வழங்குகின்ற போது அவர்கள் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு பெருமையும் கீர்த்தியும் வந்து சேரும். சரி, இப்போது இன்னும் ஒருவர் இருக்கின்றார், சத்யசீலன். வணக்கம். வணக்கம் சார். சரி, நேத்ரா டிவி அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சத்யசீலன், மணிவேல் சத்யசீலன். இந்த இருப்பிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடப்சுலா எம்எஸ்ங்கிற ஒரு தோட்டத்தில் தான் இருக்கேன். என்ன தொழில் போகிறது வந்து விவசாயம் தான். இனி வந்து ஒரு ஏபனட் லங்கா நிறுவனம், யூகே கம்பெனி வந்து இனி வந்து பிராண்ட் அம்பாசிடராக எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஒரு நாள் தான் இப்போ 2 வருஷமாக அவங்களோட கம்பெனியில் தான் எடுத்திருக்காங்க. எனக்கு இதுக்கு முதல்ல இந்தியா டூர் இருந்துச்சு, ஏசியன் மீட் ஒன்று. அந்த இதுக்கு தான் அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அனுப்புனாங்க. அது அங்கே போய் வின் பண்ண பிற்பாடு இனி வந்து அந்த கம்பெனியாலே இப்போ வந்து பிராண்ட் அம்பாசிடராக எடுத்திருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் தோட்ட தொழிலாளர்கள் வீட்டில் தான் இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் வந்து இந்த 5000, 10,000, 1500 லாங் ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட். 5000, 1500, 800 ஓட்ட போட்டி. சரி, இந்த போட்டியில் பங்கு பற்றி உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? இது உங்களோட முதல் பயணமா இல்லை இதுக்கு முன்பும் வெளிநாடுகளுக்கு சென்று போட்டியில் பங்கு பற்றிய அனுபவங்கள் இருக்கின்றனவா? நான் 2001 ஆரம்பித்தேன் ஸ்போர்ட்ஸ். இது 2001 இருந்து எனக்கு 2012 வரைக்கும் எனக்கு டூர்னு கிடச்சி. அந்த டைமில் எனக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல. அது பிற்பாடு 2017 ஆண்டு வந்து ஏசியன் மெல்வெல் போட்டி இருந்துச்சு சைனாவில். அதில் வந்து 32 நாடுகள் பங்கு பற்றினாங்க. அதில் வந்து கோல்டு மெடல் அடித்தேன் இலங்கை சார்பாக. அதுக்கு பிற்பாடு 2019 ஆண்டு 17 ஆண்டு சைனாவிலையும் 19 ஆண்டு வந்து மலேசியாவில் நடந்துச்சு. மலேசியாவிலையும் சகோதரன் விஜின் வந்திருந்தார். போயிட்டு 3000 மீட்டர் தடை தாண்டல் ஓட்ட போட்டியில் வந்து கோல்டு மெடல் அடித்திருந்தேன். அதுக்கு பிற்பாடு சிங்கப்பூர், இந்தியா, பல நாடுகள், பல போட்டிகளில் போய் பங்கு பெற்றிருக்கேன். எல்லாம் இந்த அதில் சான்றுகள், பதக்கங்களில் சில பதக்கங்கள் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இது வந்து மலேசியாவில் அடிச்சது. இது மலேசியா 2019. இது சைனா. அந்த மாதிரி இந்த இதெல்லாமே நம்ம இந்தியா, மலேசியா அப்படி போய் பெற்ற பதக்கங்கள் தான். இது மலேசியாவிலும் அதே போல் எங்கே சொன்னீங்க? மலேசியா, சைனாவிலையும். சரி, அதே போல் இம்முறை எடுத்த பதக்கங்களும் இருக்குன்னு. இவை என்ன இம்முறை எடுத்தவை எல்லாம்? ஆமாம். சரி, 2025 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் நடைபெற்றுச்சு ஹைதராபாத்தில் நடந்த போட்டியில் வந்து 5000 வேக நடை போட்டியில் வந்து முதலாம் இடம். 5000 மீட்டர் 1500 மீட்டர் தடை தாண்டல் ஓட்டு போட்டு அதிலும் கோல்டு மெடல்.
800 மீட்டரும் கோல்டு மெடல். நான் அந்த இதில் வந்து சாம்பியன்ஷிப் நான் தான் எடுத்தேன். அப்போ இலங்கை சார்பாக நான் மட்டும்தான் போயிருந்தது. போனது நீங்கள் நான் மட்டும்தான். அங்கே பல எத்தனை நாட்டை சேர்ந்த எத்தனை போட்டியாளர்கள் வந்திருந்தாங்க? அங்கே வந்து 5 நாடு மாதிரிக்கு வந்திருந்தாங்க. அந்த இதில் வந்து இந்தியாங்கிறதே பெரிய ஒரு நாடு தானே, ஏராளமான போட்டி. கிட்டத்தட்ட என்ன ஒரு 1500 பேருக்கு மேலே அந்த எல்லா போட்டிகள்லையும் இது பங்கு பற்றினாங்க. மிகவும் சிரமமாக தான் நமக்கு இருந்தது போட்டி அவங்களோட ஃபைட் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் கடவுளோட நம்ம வந்து வெற்றி பெற்றோம். சரி, இப்போ உங்களோட இந்த பயணத்தை இந்த விளையாட்டின் மூலமாக சாதிக்கணும், பிரகாசிக்கணும் அப்படின்ற பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க யார், ஊக்குவிப்பு வழங்குறவங்க யார்? முதல்ல சொல்லணும் என் ஒய்ஃபை. எனக்கு கேட்டால் என் ஒய்ஃப் தான். என் மகனுக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு. மகன் சின்னவனுக்கு வந்து 5 வயசு, மகளுக்கு வந்து 13 வயசு. அவங்க பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நான் இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து என் ஒய்ஃப். நிச்சயமாக. அதுக்கு பிற்பாடு என் பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உள்ளங்கள், நம்மளோட நலன் விரும்பிகள். அதுவும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் இப்போ எடுத்திருக்கவங்க எபனட் லங்கா யூகோ கம்பெனி ஒருத்தர் தான் எடுத்திருக்காரு. சுகத் ஞானசேகரன் தான் அவர் மேனேஜர் இருக்கார். எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்குறதுக்கு முன்னுக்கு செய்யக்கூடிய ஒரு மனிதன். அப்போ இம்முறை நீங்கள் போய் வரதுக்கான சகல செலவுகளையும் அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. அரவாசி அமௌண்ட் வந்து அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. எந்த கேட்டால் அவங்க வந்து முன்னுக்கும் ஏற்றுக்கொண்டாங்க. எல்லா இதுலேயும் நம்ம கேட்குறது இல்லை தானே, கேட்குறது இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து அவங்களா பார்த்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்து வேல் மீட் தெரிவாயிருக்கும். மாஸ்டர் டெடிக் வேல் மீட் நடக்க இருக்குது. அதுக்கு ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் வந்து பெரிய அமௌண்ட்டுன்னு போகுதுக்கு அது வந்து அவங்க ஸ்பான்சர்ஷிப் தாரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பெரிய விஷயம். ஒரு அரவாசி செலவையாவது ஏற்றுக்கொள்வது என்பது பெரிய விஷயம். நான் இதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன். இப்போ நான் 2017ஆம் ஆண்டு சைனா போகிற நேரம் யாருமே எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே வரல. நுவர்லியாவில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் வந்தாங்க. அவங்க மட்டும்தான் இது பண்ணி செஞ்சுருந்தாங்க. அந்த நேரமே எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா மாதிரியே போனது. என் சொந்த காசு தான் இது பண்ணி போனேன். எனக்கு கேட்டால் எங்களோட வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டு அந்த நேரத்துலேயே எங்களை வந்து தட்டி கழிச்சிட்டாங்க. அது சொல்கிறதுக்குரிய பல மேடைகள் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கேட்டால் எங்களுடைய வாய்ப்புகள் அளவையும் தட்டுப்பட்டு தான் போனது, பறித்து கொண்டாங்க. இப்போ வந்து நாங்களாக அதை வந்து தட்டி எரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால் நம்மளோட மலையகத்துக்கும் நம் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணுங்கிறது தான் நிச்சயமாக எங்களுடைய திறமைகளை வளர்த்து அதனை நாங்கள் நிரூபிக்கின்ற போது, நாம் தேடி செல்லுகின்ற போது நம்மை உதாசீனப்படுத்தியவர்கள் நம்மை தேடி வருவார்கள். அதற்கான காலம் இப்போது கழிந்திருக்கிறது. சரி, இன்று காலை வேளையிலே கட்டுநாயக்க விமான நிலையத்திலே இவர்களை வரவேற்கின்ற போது அங்கே ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அந்த தருணத்திலே எங்களுடைய 2 ஆளுமைகளும் சாதனையாளர்களும் சகோதரர்களும் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தருகிறோம். මගේ නම මනිවේල් සත්‍යසීලන්. මං ඉන්දියාවේ තිබ්බ ආසියන් මේ මාස්ටර් එක්ලෙටික් තරංගාවලේ. ඒකෙන් මං ඉන්දියාවේ හයිදරාබාද් එකේ තමයි තිබ්බේ. ඒකෙන් රටවල් දීපයක් ආවා. 500ට වැඩි සහභාගී වුණා. ඒකෙන් මං ගෝල්ඩ් මෙඩල් 3කුයි චැම්පියන්ෂිප් එකක් ගත්තා. ඒකෙන් පන්දා දිවීම එකේ රේස් වෝකින් එකේ ගෝල්ඩ් මෙඩල් ගත්තා. 1500කින් ගෝල්ඩ් මෙඩල් ගත්තා. ආයේ 800කින් ගෝල්ඩ් මෙඩල් ගත්තා. ආයේ චැම්පියන්ෂිප් එකක් හම්බුණා. මේකෙන් ගොඩක් මට සතුටු ලංකාවට මේ වගේ ජයග්‍රහණයක් මේ ගෙනාවට මේ අයිකලයොත් අපි කඳුරට මේකේ හිටියට අපි ඒ ඉඳලා කීඩාවලට ලංකාවේ ඉන්න කට්ටිය ගොඩක් එන එක අඩු. ඒ වුණාට අපි ඉදිරියේ ඉන්න කාලෙන් අපි කට්ටියට අපි ක්‍රීඩාව ඉදිරියට ගෙනියන්න ඕන කියලා තමයි මගේ බලාපොරොත්තුව. ඒකත් එක්කම ඊළඟ මගේ ඇම්බිෂන් එක තියෙන්නේ ඒසියන් මීට් එක තියෙනවා ඉන්දෝනේසියාවේ. ආයේ වර්ල්ඩ් මීට් එක තියෙනවා. මේ දෙකම සහභාගී වෙලා ලංකාවට රංග පතකම ගේන්න ඕන කියලා තමයි මගේ අදහස. මේවා දෙකක් තියෙනවා. ඒවා අපි හරි රයිට් කියන්නේ අයියෙන් කියන්නේ සියලු දෙනාටම සුබ උදේසනාවක්. මම දුරයිසාමි විජින්. මම නුවරඑළියේ பூண்டுலுවේ ඉපදුන එක්කනා. මම பத்தே எல்லாத்துக்குமே அதுதான். விவசாயம் என்பது எல்லா நாட்டுக்கும் அதுதான் ஒரு உயிர் மூச்சான ஒரு விஷயம். அதை செஞ்சுட்டு இதை செய்கிறோங்கிறது அதுதான் மெயின் பலமை எங்களுக்கு. அதில் ஈடுபடுறதுனால நமக்கு நல்ல ஆரோக்கியமான உணவை நம்மளே பெற்றுக்கொள்கிறோம். அதே போல் நம்ம வந்து உடற்பயிற்சியும் அதிலேயே நம்ம மேற்கொள்கிறோம்.
அதன் மூலமாக நம்ம போயிட்டு இருக்கோம். உண்மை விவசாயம் என்பது உயிர் மூச்சு கட்டாயம் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் செய்ய நாங்கள் என்ன தான் படித்திருந்தாலும் என்ன துறையில் இருந்தாலும் அதை ஒவ்வொருத்தரும் செய்கின்ற போது எங்களுடைய வீடும் வளம் வரும், நாடும் வளம் வரும். ஆனால் அந்த பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு தானே? கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த மீட்டுக்கு போகிறதுக்கு கூட சரியான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துச்சு. ஒருத்தரை சொல்ல மறந்துட்டேன். ஒரு இருவர் கனடாவில் இருந்த ஒரு சார் ஒருத்தர், அவரும் ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதே மாதிரி புஷ்பான்னு சொல்லி அவரும் ஹெல்ப் பண்ணியிருந்தார். நல்லா முடிஞ்ச ஹெல்ப்பை இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலத்துல கொஞ்சம் டைம் தாமதத்தை கேட்கும்போது அவங்களால செய்ய முடியலை. எதிர்வரும் காலங்களில் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, இப்போ மலையகத்தின் புதிய பெருந்தோட்ட பிரதி அமைச்சரை நம்ம போய் சந்திச்சிருந்தோம் கடைசியாக. அவர் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கூறியிருந்தார். கண்டிப்பாகவே எதிர்வரும் காலங்களில் விளையாட்டு சம்பந்தமான அபிவிருத்தி வேலைகளை இருவருக்குமோ மட்டுமல்ல மலையகத்தை சார்ந்த சமூகத்துக்கு கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த மாதிரி உதவிகள் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக அவர் சொல்லி தந்திருக்கிறார், உறுதிமொழி தந்திருக்கிறார். கண்டிப்பாக அவ்வாறான உதவிகள் பெறும் இடத்தில் எங்களை முன்னுதாரணமாக காட்டி எங்களோட மலையக இளைஞர்கள் யுவதிகளை இந்த துறைக்கு மேலும் பல ஈர்ப்பு அதன் மூலமாக மேலும் இளைஞர்களை முன்னோக்கி எங்களோட இளைஞர்களை சர்வதேச அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி சத்யசீலன், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினவர்கள், ஊக்குவிப்பு வழங்கினவர்கள் சம்பந்தமாக இந்த இடத்துல பகிர்ந்துள்ளது சிறப்பாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக சொல்லும். என்ன சார், நம்ம விவசாயத்தை பற்றி கேட்டீங்க. விவசாயம் நம்மளோட தொழில் விவசாயம் தானே. ஆனால் நாங்கள் விவசாயம் செஞ்சு தான் போகணுங்கிற நேரம் நாங்கள் முதல்ல ஒரு மீட்க்கு போகிற நேரம் அது பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நான் என்ன செய்கிறேன்னு எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என் தொழில் விவசாயம் தான்ட்டு. விவசாயம்னு சொன்னது பிற்பாடே அவங்களாம் ஒரு மாறிக்க பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியலை, நம்ம விவசாயம் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோங்கிறத புரியலை. இன்னொரு விஷயம்னுங்க சார், நம்ம எத்தனையோ பேர் நம்மளை கூப்பிட்டு கௌரவிச்சுட்டு அனுப்பியிருக்காங்க. அரசியல்வாதம் சரி, இது பண்ணுறேன். இந்த முறை சரி எங்களுக்குரிய சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயம் உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் கடந்த முறை உங்களோட பேசுகின்ற போதும் இருந்த நிலைமைக்கும் அதுக்கிடையிலே உங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாக்கி தருவதற்கான விடயங்களிலே பங்களிப்பு செய்தவர்களும் அதிகமாக இருப்பார்கள் என நம்புகின்றோம். இன்னும் காலம் செல்ல செல்ல உங்களுக்கான அங்கீகாரங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கு உதவி செய்கின்ற நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்பதிலே ஐயப்பாடு இல்லை. நீங்கள் விவசாயத்தை செய்து எந்த அளவுக்கு அதன் மூலமாக ஒரு அறுவடையை எடுக்கின்றீர்களோ அதுபோல் இந்த விளையாட்டுத் துறையிலும் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய பயிற்சிக்குமான அறுவடைகளை நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக. எனவே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் இறுதியாக சொல்லணும், இதை சொல்ல வர மாதிரி சுருக்கமாக குயிக்காக சொல்லணும். அனைத்து அனுசரணையாளர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு கூட அவங்க தான் காரணம். இல்லைன்னா நான் எங்கேயோ இருந்திருப்பேன். நான் ஒரு சாதாரண விவசாயம் மட்டும்தான் தெரிஞ்சிருப்பேன். நான் என் ஊரில் உள்ள வெற்றி விளையாட்டு கழகத்தின் சாதாரண ஒரு கரப்பந்தாட்ட வீரராக மட்டும்தான் தெரிஞ்சிருப்பேன். இன்றைக்கி சர்வதேச மெய்வல்லுநர் விளையாட்டு வீரர் அப்படிங்கிறது தெரிஞ்சது அந்த அனுசரணையாளர்களால தான். அந்த அனுசரணையாளர்களுக்கு மீண்டும் கைகூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எதிர்காலத்தில் இவ்வாறான போட்டிகள் இருக்குது. வேர்ல்ட் மீட் உலக அளவிலான போட்டிகள் பங்கு பெற்றதுக்கு நான் மட்டுமில்லை, நண்பன் சத்யசீலன் மட்டுமல்ல, நமது மலையகத்தில் இன்னும் நிறைய இளைஞர் யுவதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதுபோல் ஒரு அமைப்பை உருவாக்கி எங்களுக்கு விளையாட்டு சம்பந்தமான அபிவிருத்தி வேலைகளை செய்கிறதுக்கு வழி நடத்துமாறு எமது பிரதி அமைச்சருக்கும் எமது மலையக அரசியல் தலைவர்களுக்கும் மிக தாழ்வுடன் கேட்டுக்கிட்டு எமது நலன் விரும்பிகளையும் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் இவர்கள் சார்பாகவும் இதுவர்களை போன்ற எத்தனையோ வீரர்கள் இருக்கின்றார்கள். எல்லோர் சார்பாகவும் நாங்களும் தேசிய தொலைக்காட்சி என்ற வகையில் எங்களுக்கு சமூக பொறுப்புகள் கடமைகள் இருக்கின்றன. எனவே பரோபகாரிகள், உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், இது போன்றவர்களுக்கு நீங்கள் வாய்ப்புகளை வழங்குங்கள், அவர்களை ஊக்கப்படுத்துங்கள், உயர்த்தி விடுங்கள். இவர்கள் பாடுபடுவது இவர்களுக்காக மாத்திரமல்ல, இவர்களுக்கு பின்வருகின்ற பல சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கான பாதையை உருவாக்குவதிலே தான் இவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லோரும் முடியுமானவர்கள் உதவி செய்யுங்கள் என்ற அந்த நல்ல செய்தியை முன்வைத்து இன்றைய தினம் வருகை தந்த 2 அதிதிகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். நாட்டுக்காக புகழையும் கீர்த்தியையும் தங்களுடைய விளையாட்டுகள் மூலமாக கொண்டு வந்த எங்களுடைய விஜயன், அதே போல் சத்யசீலன் இருவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உங்களுக்கான வாய்ப்பும் நல்ல களமும் உருவாகும். நிச்சயம்.
நன்றி 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 நேத்ரா. நல்லது நேயர்களே, இந்த அளவோடு இன்றைய எமது வள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜெயமன், அதேபோல் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், கேமராமேன், அதேபோல் செட், மேக்கப் என்ற எல்லோரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடைபெறும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.